டாக்டர் பண்டிட் கண்ணையா யோகி ஆன்மீக படைப்புகள் பாகம் 10. மனிதனும் ஆன்ம நிரூபணமும் சாட்சாத்காரமும். ஆன்ம ரகசியங்கள். பிரபஞ்சம் முழுவதும் அறிவுமயமான ஒரு சக்தி நிறைந்திருக்கிறது. சக்தியை மனிதன் எதை கொண்டும் அறிய முடியாது. அது பொருளிலே செயல்படும் பொழுது அதை கொண்டுதான் அறிய முடியும். மின்ரயில் ஓடுவதை கொண்டு அதில் மின்சக்தி செயல்படுவதை அறிகிறோம். இரும்பு துண்டங்களை இழுப்பதை கொண்டு காந்த சக்தியை அறிகிறோம். மனிதனுடைய கை கால்கள் இயங்குவதை கொண்டு அவனில் பிராணசக்தி இருப்பதை அறிகிறோம். இதேபோல் நமது பூமி சூரியனை சுற்றி கொண்டிருப்பது போல் இப்பிரபஞ்சத்திலே உள்ள சூரியர்கள் முதல் எல்லா பொருள்களும் நுண்ணிய அணுக்களும் எப்போதும் சுற்றி கொண்டே இருப்பதை கொண்டு அந்த சக்தி இருப்பதை அறிந்து கொள்கிறோம். சக்தி என்ற சொல்லை கேட்டவுடன் மின்சாரம், காந்தம், ஆகர்ஷணம் போன்ற சக்திகளைத்தான் நாம் நினைப்போம். ஆனால் பிரபஞ்ச சக்தி என்று நாம் ஆராய்வது அத்தகைய சக்தி அல்ல. மண்ணுலகில் எறும்பு முதல் யானை ஈராக எல்லா உயிர்களிலும் செயல்படும் அறிவு சக்தியை போன்றது அந்த சக்தி. மனிதன் எப்படி தான் விரும்பும் போது தனக்கு விருப்பமான வழியில் தன் கை கால் முதலிய கர்ம இந்திரியங்களை இயக்குவானோ, ஒரு எறும்பு எப்பொழுது விரும்புகிறதோ அப்பொழுது ஒரு வழியாக தன் உணவை தேடி போகிறதோ, அப்படி நாம் பேசும் இந்த பிரபஞ்ச சக்தி தன் இச்சைப்படி பிரபஞ்சத்தை நடத்தி கொண்டிருக்கிறது என தெரிகிறது. எப்படி என்றால், இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு வினாடியும் புதிய பொருள்கள் தோன்றிக்கொண்டும் தோன்றிய பொருள்கள் அழிந்து கொண்டும் இருக்கின்றன. மனிதன் எப்போது எங்கே எந்த அளவில் என்ன பொருள்கள் தோன்றும், எப்போது எங்கே எந்த அளவில் என்ன பொருள்கள் அழியும் என்பதை எந்த நியமத்தை கொண்டும் அறிய முடிவதில்லை. அதுபோல் பிரபஞ்சத்தின் ஆக்கமும் அழிவும் ஏதோ ஒரு இச்சையின் பேரில் நடப்பதாகத்தான் தெரிகிறது. ஏனென்றால் இத்தனை பருமனான ஒரு கோளம் இந்த வேகத்தில் சுற்றினால் அது இத்தனை காலம் இருக்கும் என்று நாம் கணக்கு போட்டால் அதற்கு பல காலம் முன்பாகவே அக்கோளம் சிதைந்து போகலாம். அல்லது நாம் முடிவு கட்டிய காலத்துக்கு பிறகு பல காலம் வரை அது இயங்கிக் கொண்டிருக்கலாம். அது இயங்குவதும் சிதைவதும் எந்த பௌதிக சட்டத்துக்கும் உட்பட்டு நடக்கவில்லை. அது ஏதோ ஒரு இச்சையின் அடிப்படையில் தான் நடக்கிறது. ஆகவே இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் நடத்தி கொண்டிருக்கும் அந்த சக்தி இச்சை வடிவானது என்று முடிவு கட்டலாம். உயிர்களிலே எது இச்சைப்படுகிறதோ அதை ஆன்மா என்று சொல்கிறோம். உயிர் என்ற சொல் உடலை இயக்கும் பௌதிக சக்தியை குறிக்கும். வடமொழியிலே இதை பிராணன் என்று சொல்கிறோம். நமது கை கால்கள் இயங்க பிராணன் இன்றியமையாதது. ஆனாலும் பிராணன் தான் நினைத்த போது கையை உயர்த்துகிறது, கழுத்தை திருப்புகிறது என்று சொல்ல மாட்டோம். நாம் விரும்பினால் கையை உயர்த்துவோம், கழுத்தை திருப்புவோம். எறும்பின் உடலில் பிராணன் இருந்தால்தான் அதன் உடல் இடப்பக்கமோ வலப்பக்கமோ திரும்பும். ஆனாலும் பிராணன் தான் அதை அப்படி திருப்புகிறது என்று சொல்ல மாட்டோம். எறும்பு என்ற சொல்லுக்குரிய இச்சைதான் அப்படி திருப்ப வேண்டும். வெறும் பிராணன் கையை உயர்த்துவதனால் பிராணன் இருக்கும் வரை கை உயர்ந்து கொண்டே இருக்கும். பிராணன் தான் எறும்பின் உடலை இப்படியும் அப்படியும் திருப்புவதனால் எறும்பு எப்போதும் இப்படியும் அப்படியும் திரும்பிக் கொண்டே இருக்கும். ஆக பிராணன் இருந்தாலும் வேறொரு சக்தி விரும்பும் போதுதான் காரியம் நடைபெறுகிறது. உயிர்களிலே இருந்து செயல்படும் அந்த இச்சையை வெளிப்படுத்தும் சக்தியை ஆன்மா என்று சொல்லுகிறோம். பிரபஞ்சமாகிய பெரிய உடலிலே இச்சையை வெளிப்படுத்தி செயல்படுவதால் அச்சக்தியையும் ஆன்மா என்று சொல்லலாம். உயிர்களில் செயல்படும் ஆன்ம சக்தி மிகவும் குறைந்த சக்தி. ஆதலால் அதற்கு ஜீவான்மா என்றும், பிரபஞ்சத்தை இயக்கும் ஆன்ம சக்தி மிகவும் பலமுள்ளதாகையால் அதற்கு பரமான்மா என்றும் ஆன்மவாதிகள் கூறுவார்கள். ஆகவே பிரபஞ்சத்தை எல்லாம் இச்சைப்படி செயல்படுத்துவதல்ல, அறிவுமயமான ஒரு சக்தி நிறைந்திருக்கிறது என்பது உறுதியாகிறது. ஆண்டவனை அறியும் நெறியில் வெற்றி கண்டவர்கள் எல்லோரும் சொன்ன ஒரு உபதேசம், மனிதா உன்னை நீ அறிந்து கொள் என்பதாகும். அவ்வழி நின்று நம்மை நாம் அறிய முயற்சி செய்வோம். மனிதன் என்ற சொல்லில் முதலில் நமக்கு புலப்படுவது உடல். உடலை பற்றி மட்டும் பலகாலம் ஆராயலாம். ஆனாலும் நமக்கு தேவையான அளவு சுருக்கமாக உடலை பற்றி தெரிந்து கொள்வோம். மனிதனுக்கு வெளியில் உள்ள உலகத்தை தெரிவிப்பதற்கு மெய், வாய், கண், மூக்கு, செவி என்ற 5 ஞான இந்திரியங்களையும் இவ்வுலகில் அவன் செயல்பட்டு தனக்கு வேண்டியதை பெற்றுக்கொள்ள வாய், கை, கால், மலஜல துவாரங்கள் ஆகிய கர்ம இயந்திரங்களை கொண்டதும், நினைப்பதற்கு ஆதாரமான உறுப்பாகிய மூளையை கொண்டதும் ஆகிய அவைகளை எல்லாம் செயல் நிலையில் வைத்துக் கொள்வதற்காக இயங்கும் கருவியாகிய இருதயம், நுரையீரல், இரைப்பை, ஈரல் முதலிய பல உறுப்புகளை கொண்டதும், உடல் முழுவதற்கும் புது உடல் அணுக்களை சேர்ப்பிப்பதற்காக இரத்த ஓட்டத்தையும் எண்ணங்களை
உடலிலே செயல்படுத்துவதற்கான நரம்பு கூட்டங்களையும் கொண்டது உடல். இந்த உடல் 7 தாதுக்களால், அதாவது தோல், இரத்தம், எலும்பு, மஜ்ஜை, மாமிசம், கொழுப்பு, நரம்பு முதலியவைகளாலும், கடினம், நீர்மை, காற்று, சூடு, ஆகாயம் ஆகிய 5 பூத்தங்களாலும் ஆனது. கடினம் அல்லது பிருத்திவி என்பது எலும்பு, மாமிசம் முதலாகிய பருப்பொருள்கள், இரத்தம் மற்றும் சிறுநீர், நிணநீர், பித்தநீர் முதலிய நீர்களும், ஜடராக்னியும், சுவாசமும், நரம்புகளில் எண்ணங்கள் பரவ, மூளையின் மனம் செயல்பட ஆகாயமும் இருக்கிறது. இவை சரீரத்தின் பஞ்சபூத்த தன்மை. சரீரத்தை பற்றி இப்போதைக்கு இதுவரை நிறுத்தி கொண்டு மனிதன் என்ற சொல்லின் மற்றொரு தத்துவத்தை சிறிது ஆராய்வோம். முன்பு சொன்ன ஞான இந்திரியங்கள், கர்ம இந்திரியங்கள், உறுப்புகளின் இயக்கங்கள் எல்லாம் உடலின் சொந்த இயக்கங்கள் அல்ல. இவைகளையெல்லாம் ஏதோ ஒரு சக்தி இயக்குகிறது. அதை உயிர் அல்லது பிராணன் என்று சொல்கிறோம். ஆனால் அதில் ஒரு இயக்கம் கூட இல்லை. காரணம், அதிலிருந்த உயிர் போய்விட்டது. ஆக உடல் இயக்கத்துக்கு ஆதாரமாக உயிர் அல்லது பிராணன் என்ற சக்தி இருக்க வேண்டும் என்று தெரிகிறது. அநேகர் இந்த சக்தியை ஆக்சிஜன் என்று ஆங்கிலத்தில் சொல்லும் பிராணவாயுவாக கருதுகிறார்கள். பிராணவாயுதான் உயிராக இருந்தால் ஒரு உடலும் பிணமாக தேவையில்லை. ஏனென்றால் பிராணவாயுவை சிலிண்டர்களில் அடைத்து உயிரூட்டி செலுத்தி உயிர்ப்பித்து விடலாமே. ஆகவே உயிர் என்பது பிராணவாயு அல்ல, தனி சக்தி என்று தெரிகிறது. இந்த சக்தி சுவாசத்தின் வழியாகத்தான் உடலுக்குள் செல்கிறது. ஏனென்றால் சுவாசம் நின்றால் உயிரும் நின்று விடுகிறது. இனி மனிதன் என்ற சொல்லின் மற்றொரு தத்துவத்தை ஆராய்வோம். நினைத்து செயல்படும் பிராணி மனிதன் என்று ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு. அவன் நடக்கிறான், இவன் படிக்கிறாள், அவன் உட்காருகிறான் என்றெல்லாம் சொல்லும்போது வெறும் சரீரத்தின் இயக்கத்தையோ அதை இயக்கும் பிராணனின் இயக்கத்தையோ குறிப்பதில்லை. ஏன் உட்கார்ந்தேன் என்று கேட்டால் உட்கார நினைத்தேன், உட்கார்ந்தேன். ஏன் எழுந்தாய் என்று கேட்டால் எழ நினைத்தேன், எழுந்திருந்தேன் என்று விடை கிடைக்கும். நினைப்பு நாம் அடுத்து காணப்போகும் ஆன்மாவின் குணமல்ல என்பதை நான் கண்ணால் பார்க்கிறேன் என்பதை போல நான் மனதால் நினைக்கிறேன் என்று சொல்வதிலிருந்து புரிந்து கொள்ளலாம். நீ ஏன் அப்படி நினைத்தாய் என்று கேட்கும் பொழுது நீ என்பதையும் அது செய்யும் காரியத்தையும் குறித்து கேட்கிறோம். நீ என்பதை பிறகு பார்ப்போம். அது நினைத்தது மனதால். ஆகையால் மனிதனில் நினைக்கும் கருவியாகிய மனம் என்று ஒன்று உண்டு என்று தெரிந்து கொள்ளலாம். இனி மனிதன் என்ற சொல்லின் 4வது பொருளை ஆராய்வோம். ஏன் மாம்பழம் சாப்பிட்டாய் என்றால் சாப்பிட நினைத்தேன், சாப்பிட்டேன் எனலாம். கொய்யாப்பழம் ஏன் சாப்பிடவில்லை என்றால் அதில் எனக்கு பிரியமில்லை, மாம்பழத்தில் தான் எனக்கு பிரியம் என்று கூறலாம். ஒருவனுக்கு விருப்பமான மாம்பழம் மற்றவனுக்கு விருப்பமில்லை. ஒருவன் சங்கீதத்தில் லயித்து நிற்கிறான், ஒருவன் உணவு சுவையில் மெய்மறந்து போகிறான். ஒருவனுக்கு அது இன்பம், ஒருவனுக்கு இது இன்பம். இந்த இன்பம், துன்பம், விருப்பு, வெறுப்பு, வேற்றுமைகளுக்கு காரணம் உடலோ உயிரோ மனமோ அல்ல. ஏனென்றால் மனதை கொண்டு ஒருவன் வெறுக்கிறான், அதே மனதை கொண்டு ஒருவன் அதை விரும்புகிறான். ஆக மனதுக்கு அப்பால் விருப்பு, வெறுப்பு, இன்ப, துன்பம் இவைகளுக்கு ஆதாரமாய் உடலில் இப்படி செயல்பட வேண்டும், அப்படி செயல்பட வேண்டும் என்று பல நினைத்து பல வகைகளில் உடலை செயல்படுத்தும் அறிவு மயமான, உணர்வு மயமான ஒன்று இருக்க வேண்டும். அதை ஆன்மா என்ற சொல்லில் குறித்து வருவோம். ஆகையால் மனிதன் என்பதில் உடல், உயிர், மனம், ஆன்மா என்ற 4 தனிப்பொருள்கள் கலந்திருக்கின்றன என்பது தெரிகிறது. மனிதனுக்கு சொல்லும் இந்த இலக்கணம் ஓர் அணு முதல் யானை ஈராக எல்லா உயிர்களுக்கும் பொருந்தும். இனி இந்த 4க்கும் ஒன்றுக்கொன்றுள்ள தொடர்பு, அதன் அவசியம் பற்றி ஒரு விளக்கம் கொடுக்க போகிறேன். இந்த விளக்கம் சிறியதாக தெரிந்தாலும் ஆகா, மனித இனத்தின் சமயவாதிகள், தத்துவவாதிகள் என்று சொல்பவர்கள் எல்லாம் தர்க்கவாதங்கள் இட்டு அறிவை குழப்பி முடிவில் அறிந்து கொள்ளவே முடியாமல் குழம்பிக் கொண்டிருக்கும் மனிதனுக்கு சித்தத்திலே தன்னை அறிய வேண்டும் என்ற ஆவலை தூண்டும் ஒரு பேருண்மை உங்களுக்கு கிடைக்கும். உடல், அதன் இயக்கத்துக்கு சக்தி தரும் பிராணன், உடல் இயக்கத்தை நடத்துவிக்கும் மனம், அதை இப்படி அப்படி நடத்த வேண்டும் என்று விரும்பும் ஆன்மா, இந்த 4ம் சேர்ந்திருப்பதற்கு ஜீவனம் அல்லது வாழ்க்கை என்று பெயர். ஒருவன் வாழ்கிறான் என்றால் அவனை உடலும் உயிரும் மனமும் ஆன்மாவும் இணைந்து செயல்படுகின்றன என்று பொருள். இந்த இணைப்பினால் பயன் பெறுவது எது என்பதை இப்போது ஆராய்வோம். அன்னையின் கருவில் உருவாகி வளரும் இந்த உடல் இயங்குவதனாலே உடலுக்கு ஏதாவது பயன் உண்டா? ஒன்றுமே இல்லை. உயிரற்ற உடலுக்கு பிணம் என்று சொல்லுகிறோமே, அதில் வாழ்க்கையால் பெற்ற பயன் எதையாவது காண முடியுமா? உடல்தான். அது பெரியதாகிய ஒன்றை தவிர வாழ்க்கையால் அது பெற்ற பயன் ஒன்றுமில்லை. பாருங்களேன், கண் பார்க்கிறது, ஆனால் அதனால் கண்ணுக்கோ உடலுக்கோ நன்மையோ தீமையோ உண்டாவதில்லை.
நாம் தான் இன்பத்தையோ வெறுப்பையோ அடைகிறோம். காது கேட்கிறது. அதனால் காதுக்கோ உடலுக்கோ எந்த லாபமும் இல்லை. நாம் தான் சங்கீதத்தை ரசிக்கிறோம். சுவையான உணவுகளை உண்ணும்போது நாம் இன்பம் அடைகிறோம். கசப்பானதை உண்ணும் போது நாம் வெறுப்படைகிறோம். நமது வாயும் வயிறும் நாம் எதை போட்டாலும் அதை அரைத்து ஜீரணமாக்குகிறது. அது அதற்காக அல்ல, நமக்காக. உடல் பலமாயிருந்தால் நம்மை பலசாலி என்று சொல்லிக் கொள்ளுகிறோம். உடல் இளைத்து போனால் நான் இளைத்து போனேன் என்று சொல்கிறோம். ஆகையால் உடலின் பிறப்பும் வாழ்க்கையும் உடலுக்காக ஒரு பயனும் இல்லை, நமக்காகத்தான் உடல் இருக்கிறது என்பது புலப்படுகிறது. நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன் என்று நாம் பெருமைப்பட்டுக் கொள்வதற்காகத்தான் பிராணன் உடலை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறது. ஆகையால் வாழ்க்கையால் பிராணனுக்கு பயனில்லை. அடுத்து மனதை பற்றி பார்ப்போம். ஐம்பொறிகளின் வழியாக உள்புகும் புலன் துடிப்புகளை பிரதிபலிக்க செய்கிறது மனம். அதனால் மனதுக்கு ஒரு பயனும் விளைவதில்லை. நான் இதை பார்த்தேன், அதை கேட்டேன், இதை தொட்டேன் என்று நாம் தான் மன திரிபுகளால் நன்மையோ தீமையோ அடைகிறோம். நான் இப்படி தவறாக நினைத்து விட்டேன், அதனால் தான் எனக்கு கேடு விளைந்தது. நான் இப்படி நல்லதை நினைத்தேன், அதனால் இந்த நன்மையை பெற்றேன் என்று சொல்வதிலிருந்து மனதின் இயக்கத்தால் மனதுக்கு எந்த விதமான லாபமோ நஷ்டமோ இல்லை, நமக்குத்தான் அதன் பயன் என்று புரிகிறது அல்லவா? அதனால் நமக்கு ஒரு மனம் இருப்பது மனதின் எந்த நன்மை தீமைக்காகவும் அல்ல, அது நமக்காக. புரிகிறதா விளக்கம்? வாழ்க்கை என்பது உடல், உயிர், மனம், ஆன்மா ஆகிய நான்கும் சேர்ந்து செயல்படுவது. இந்த வாழ்க்கையில் ஆன்மாவை தவிர மற்ற மூன்றுக்கும் ஒரு பயனும் இல்லை. இந்த மூன்று நினைப்பு செயலால் பயன் பெறுவது ஆன்மா. ஆக ஆன்மாவின் அனுபவத்திற்காகவே வாழ்க்கை இருக்கிறது என்று உறுதியாக சொல்லலாம் அல்லவா? வாழ்க்கையால் ஆன்மா என்ன பயனடைகிறது என்பதை அறியும் போது இவ்வுலகின் தத்துவ சாஸ்திரிகளும் வேதாந்திகளும் விளக்க முற்பட்டு முடியாமல் குழம்பி போன பெரிய உண்மை தெரிய வரும். யோக வித்தை மனிதன் பிறந்து பிறந்து இறப்பதற்கு ஆதாரம் எது என்று சொல்கிறதோ அந்த மாயையின், அஞ்ஞானத்தின், அறியாமையின், அவித்தையின் அடிப்படை விளக்கம் நன்றாக அறியப்படும். ஒருவன் அறுசுவை உணவை சுவைத்து உண்கிறான் என்று சொல்லும்போது என்ன நடக்கிறது? அவன் உடலுக்கு எதிரே ஒரு தட்டில் விதவிதமான பலகாரங்கள் இருக்கின்றன. அவன் கண்கள் அவைகளை பார்க்கின்றன. கைகள் அவைகளை எடுத்து வாயில் திணிக்க, பல்லும் நாக்கும் அதை அரைத்து உமிழ்நீரோடு கலந்து உணவு குழல் வழியே உள்ளே தள்ள அது இறைப்பையிலே சென்று விடுகிறது. அங்கு அது உடலிலே பரவுகிறது. ஆக உண்ணல் என்ற காரியம் முழுவதும் உடலில்தான் நடைபெற்றது. பிராணன் உடலை இயக்கியதுடன் சரி, மனம் அந்த உணவு பொருளாக திரிந்து நின்றதுடன் சரி, இந்த காரியத்தின் பயன் ஆன்மா சொல்லுகிறது. நான் சுவையான உணவை உண்டேன் என்று. நீங்கள் சொல்லுங்கள், உணவுக்கும் ஆன்மாவுக்கும் எந்த வகையிலாவது தொடர்பு ஏற்பட்டதா? இல்லவே இல்லை. உண்ணும் காரியம் உடலோடு சரி, ஆனால் நான் உண்டேன் என்று ஆன்மா சொல்லுகிறது. ஒருவன் தினமும் சத்துள்ள உணவுகளை உண்டு வந்தால் அதனுடைய பயன் எதற்கு உண்டாகும்? உடலுக்குத்தான். உடல் பருக்கும் பலமாயிருக்கும். ஆனால் ஆன்மா சொல்லுகிறது, நான் பலசாலியாகி விட்டேன் என்று. நீங்கள் சொல்லுங்கள், பலசாலியானது உடலா ஆன்மாவா? வயிற்றிலே ஒரு கட்டி வந்தது, ஐயோ அப்பா என்று நான் வேதனைப்படுகிறேன். வேதனைக்கு காரணமான கட்டி ஆன்மாவிலே உண்டாகவில்லை, உடலில்தான் உண்டாயிற்று. அந்த கட்டியின் வேதனையை உடல் அனுபவிக்கவில்லை, ஆன்மா அனுபவிக்கிறது. கட்டி பெரியதாகி ஆபரேஷன் செய்து வயிற்றில் ஒரு பகுதியை நீக்கிவிட்டார்கள் என்று வைத்துக் கொள்வோம். இதனால் ஆன்மாவில் ஏதாவது குறைந்து விடுமா? ஆன்மா சிறிதாகி விடுமா? என் துணி கிழிந்து விட்டது என்று சொல்வது போல என் வயிறு கிழிந்து விட்டது என்பதைத்தான் ஆன்மா அனுபவிக்குமே தவிர நான் கிழிந்து விட்டேன் என்ற அனுபவம் அதற்கு உண்டாக முடியாது. ஏனென்றால் ஆன்மா உடல் அல்லவே. உடல் தனி பொருள்தானே. ஒரு நாளைக்கு சம்பந்தமற்று போகும் உடலின் பழுது உடல் அல்லாத ஆன்மாவின் பழுதாக எப்படி ஆகும்? இதே கதைதான் உயிருக்கும் மனதுக்கும் ஆன்மாவுக்கும் பொருந்தும். பனிக்காலம் ஆஸ்துமா நோயாளிக்கு மூச்சு திணறுகிறது. அதனால் கோளாறு ஏற்படுவது உடலில். ஆனால் ஆன்மா சொல்லுகிறது, எனக்கு மூச்சு திணறிற்று என்று. மூச்சுக்கும் ஆன்மாவுக்கும் தொடர்பு ஏன்? இதேபோல் அந்த சமயத்திலே என் மனம் கலங்கிவிட்டது, திகைத்து விட்டது, குழம்பி விட்டது என்று சொல்லும்போது கலக்கமடைந்தது, குழம்பியது மனம்தான் என்று தெரிகிறது. ஆனால் ஐயோ, என் மனம் கலங்கிவிட்டதே என்று வருத்தப்படுகிறது ஆன்மா. ஆன்மாவா கலங்கியது? தனிப்பொருளான மனம்தானே கலங்கியது. ஆன்மாவுக்கு ஏன் வருத்தம்? நாம் இதுவரை கண்ட உதாரணங்களிலே ஆன்மாவுக்கு ஒன்றும் உண்டாவதில்லை. அது கூடுவதில்லை, குறைவதில்லை, சுருங்குவதில்லை, விரிவதில்லை. அதனோடு இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கும் உடல், உயிர், மனங்களின் கோளாறுகளை அது தனக்கு ஏற்பட்டதாக தெரிந்தும் தெரியாமலும் கருதுகிறது. உடல், உயிர், மனம் ஆன்மா அல்ல என்று முன்பு கண்டோம். தான் அல்லாத வேற்று பொருள்களில் ஏற்படும் நல்ல தீயவைகளை கொண்டு ஆன்மா இன்பமும் துன்பமும் அடைவதுதான் வாழ்க்கையின் குறிக்கோள். இந்த குறிக்கோளுக்கு அடிப்படைதான் அல்லாத
உடல் உயிர் மனங்களை தன்னுடையவையாக ஆன்மா கருதுவதே ஆகும். ஆன்மா இப்படி கருதுவதன் பெயர்தான் அவித்தை, அறியாமை, அஞ்ஞானம் அல்லது மாயை எனப்படும். இப்போது ஆன்ம அனுபவத்தின் ரகசியத்தை அறிவோம். ஒருவன் 6 மாதங்களாக மிகவும் சத்துள்ள உணவுகளை உண்டு வந்ததன் பயனாக உடல் பெருத்து போனான். உண்ணும் போதெல்லாம் உணவின் சுவையை ஆன்மா அனுபவித்திருக்கும். ஆனால் அதனால் ஆன்மாவில் ஏதாவது மாறுதல் ஏற்பட்டிருக்குமா? உடல் பெருத்தது போல ஆன்மா முன்னைவிட பெரிதாகிவிட்டது என்று சொல்வோமா? ஒருவனுக்கு போதுமான உணவு இல்லாமல் உடல் மிகவும் இளைத்து போகிறது. அந்த இளைப்புக்காக ஆன்மா விசனப்படும். ஆனால் அதனால் ஆன்மா சிறியதாக இளைத்து போயிற்று என்று கருதலாமா? ஒருவனுக்கு சங்கீதத்திலே மிகவும் பற்று. ஒரு நாளைக்கு 5 தடவை ரேடியோவிலே அரிய கச்சேரிகளை கேட்டு ரசிக்கிறான். இந்த ரசிப்புத்தன்மையால் ஆன்மாவில் ஏதோ மாறுதல் ஏற்பட்டு விட்டது எனலாமா? ஒருவன் மனதிலே மிகவும் சந்தோஷம். அவன் உடல் பலமாயிருந்து உலக வாழ்க்கை நல்ல முறையில் அமைகிறது. இதனால் ஆன்மாவுக்கு என்னவோ நேர்ந்து விட்டது என்று நம்பலாமா? இன்னொருவனுடைய மனதிலே ஓயாத கவலை. அதனால் அவன் உடல் இளைத்து வாழ்க்கையில் சிறிதும் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறான். இதனால் ஆன்மாவுக்கு ஏதாவது நேர்ந்து விட்டதா? உடல் உயிர் மனங்களில் ஏற்படும் எந்த மாறுதலும் ஆன்மாவில் ஒரு மாறுதலையும் உண்டாக்குவதில்லை. மனிதனின் வாழ்க்கை அமைப்புக்கும் ஆன்மாவுக்கும் தொடர்பில்லை. அப்படி இருந்தும் ஆன்மா வாழ்க்கையிலேயே அனுபவிக்கிறது என்று சொல்லுகிறோமே, எதை? உண்மையில் வாழ்க்கைக்கும் ஆன்மாவுக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை. அப்படியானால் வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன? புரியும் வண்ணம் நீங்கள் விடை சொல்ல முடியுமா? நான் சினிமாவுக்கு போகிறேன், நல்ல காட்சிகளை பார்க்கிறேன், ஆஹா என்று ரசிக்கிறேன். துக்கமான காட்சிகளை பார்க்கிறேன், ஐயோ என்று பச்சாதாபப்படுகிறேன். காட்சி முடிந்தது, வெளியே வருகிறேன், ஆஹா என்று சந்தோஷப்பட்டதாலோ ஐயோ என்று கவலைப்பட்டதாலோ எனக்கு ஏதாவது நேர்ந்ததா? ஒன்றும் இல்லை. அப்படி ஒன்றும் நேராது என்று எனக்கு தெரியும். இருந்தும் ஆஹா என்கிறேன், ஐயோ என்கிறேன், சந்தோஷப்படுகிறேன், விசனப்படுகிறேன். இதுபோல்தான் நம்முடைய வாழ்க்கையும் ஒரு நாடக அரங்கம். அதில் சந்தோஷப்படுகிறோம், கவலைப்படுகிறோம். ஆனால் இந்த இரண்டுக்கும் ஆதாரம் இல்லை. ஏனென்றால் இந்த இரண்டாலும் நமக்கு எதுவுமே ஏற்படுவதில்லை. இப்பொழுதாவது வாழ்க்கையின் குறிக்கோளை நீங்கள் சொல்ல முடியுமா? சினிமா பார்க்க வேண்டும் என்று விரும்பினோம், பார்த்தோம். பார்க்கும் நேரத்திலே நமக்கு ஒன்றும் நேராது என்று தெரிந்தும் சந்தோஷிக்கிறோம், கவலைப்படுகிறோம். முடிவிலும் அது உண்மையல்ல என்று தெரிகிறது. இதேபோல் ஆன்மா இவ்வுலகத்தின் சினிமா காட்சிகளை காண விரும்புகிறது, பிறவி எடுத்து வாழ்கிறது. வாழ்க்கையால் தனக்கு ஒன்றும் நேராது என்று தெரிந்தும் இன்ப துன்பம் அனுபவிக்கிறது. முடிவில் ஒரு நாளைக்கு இந்த அனுபவம் பொய் என்பதை புரிந்து கொள்ளும். ஆக சினிமா பார்க்கும் ஆசை போல் உலகத்தில் வாழ விரும்புவதால் தான் பிறந்தது, இறந்து வாழ்கிறோம். அதன் பயனால் பொய்யான இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறோம். ஆசையும் விருப்பமும் தான் வாழ்க்கைக்கு அடிப்படை. இந்த அடிப்படையில் தான் பொய்யான இன்ப துன்ப அனுபவம் இருக்கிறது. ஆசையும் விருப்பமும் முடிவுற்றால் வாழ்க்கை முற்று பெறும். உண்மைதான் புரிந்துவிட்டதே. ஆசையையும் விருப்பத்தையும் விட்டு விடுவோமே என்று நினைக்கிறீர்கள். சிரிக்கத்தான் வேண்டும். பகல் 3 மணி ஆட்டத்திற்கு காலை 8 மணிக்கெல்லாம் கட்டுசாத மூட்டையுடன் கியூவில் நின்று உதைபட்டு டிக்கெட் வாங்கி சினிமா பார்க்க செல்பவர்களை வீண் என்று சொல்லி நிறுத்திவிடவோ மாற்றிவிடவோ முடியும் என்று நினைக்கிறீர்களா? அவர்களை போகக்கூடாது என்று பார்த்தாலும் போகாமல் இருந்து விடுவார்களா? புகைப்பிடிப்பது தவறு என்று தெரிந்தவர்கள் எல்லோரும் புகைப்பதை நிறுத்திவிட முடியுமா? அதுபோல் ஆசையும் விருப்பமும் தான் பிறப்புக்கு ஆதாரம் என்று தெரிந்து கொள்வதாலோ, நான் ஆசையையும் விருப்பத்தையும் விட்டுவிட்டு பிறவா பேரின்பம் பெறப்போகிறேன் என்று நினைப்பதாலோ உறுதி கொள்வதாலோ அந்த நிலையை பெற முடியாது. அது ஆன்மாவுக்கு பல பிறவிகளாய் பழக்கப்பட்டு போய்விட்டது எனலாம். பின் என்னதான் வழி? அந்த வழி இதுதான். சினிமா அரங்குகளையே எடுத்துவிட்டால் எப்படி சினிமா பார்க்க முடியும்? பல காலம் பார்க்காமலே இருந்துவிட்டால் பார்க்கும் பழக்கம் மாறிவிடும் அல்லவா? அதுபோல் ஆன்மாவுக்கும் உடலுக்கும் மனதுக்கும் உடைய தொடர்பை பிரித்துவிட்டால் ஆன்மா விரும்புவதற்கு ஒன்றும் இருக்காது. அதன் வாழும் ஆசை மறைந்து போகும். இதை பிரிப்பது எப்படி? கையாலோ எந்த கருவியாலோ பிரிக்கக்கூடியதல்ல. இதற்கான வழிதான் சாதனை, தியானம் முதலிய பயிற்சிகள். தியானத்திலே ஆன்மாவுக்கும் உடலுக்கும் மனதுக்கும் தொடர்பு இருப்பதில்லை என்று உங்களுக்கு தெரியும் அல்லவா? சமாதியிலே ஆன்மா எவ்வித தொடர்பும் இல்லாமல் தனக்கு தானாய் இருக்கும் என தெரியும் அல்லவா? ஆனால் எடுத்தவுடன் நாம் தியானம் செய்யவோ அதில் வெற்றியடையவோ முடியாது. அதற்கு முன் பல நிலைகளில் நாம் வெற்றியடைந்தாக வேண்டும். அவைகள் எல்லாம் படிப்படியாய் பெரியோர்கள் அனுபவித்த முறையில் உங்களுக்கும் கற்பிக்கப்படும். மனிதனின் சரீர அமைப்புக்கும் அவன் மனதின் தன்மைக்கும் தொடர்பு உண்டு. அதேபோல் மனதின் தன்மைக்கும் சரீர அமைப்புக்கும் தொடர்பு உண்டு. இதை ஏன் சொல்கிறேன் என்றால்,
நம்முடைய சரீரத்தின் அமைப்பிலே சிறிய மாறுதலை செய்தால் அது தானாக நம் மனதின் தன்மையிலே மாறுதலை செய்யும். அதேபோல் நம் மனதின் இயக்க தன்மையிலே சிறு மாறுதலை செய்தால் அது நம் சரீர அமைப்பிலே மாறுதலை செய்யும். இப்படி நாம் செய்யும் மாறுதல்களால் சாதாரண சரீர நிலை, சாதாரண மனநிலை இருக்கும்போது ஆன்மா வெறும் அனுபவத்துக்கும் நாம் இப்படி மாறுதலை செய்யும் போது அது பெரும் அனுபவத்துக்கும் வேற்றுமை இருக்கும் என்று தெரிகிறது அல்லவா? இதற்கு ஒரு உதாரணம் சொல்வோம். ஒருவனுடைய சாதாரண உடல்நிலை, சாதாரண மனநிலையில் ஒரு நாளையிலே ஒருவன் 2 மணி நேரம் கவலையும் 3 மணி நேரம் வேதனையையும் அரை மணி நேரம் சந்தோஷத்தையும் அனுபவிப்பதாக வைத்துக் கொள்வோம். அவனுடைய உடலின் தன்மையோ மனதின் தன்மையோ சற்று மாறுதல் அடைந்தாலும் அது அவன் அனுபவத்திலேயும் மாறுதலை உண்டாக்கும் அல்லவா? உடலின் எத்தகைய மாறுதல், மனதின் எத்தகைய மாறுதல் ஆன்மாவுக்கு அதிக சந்தோஷத்தை கொடுக்கும் என்று நாம் தெரிந்து கொண்டு அந்த மாறுதலையும் செய்ய கற்றுக்கொண்டோமேயானால் நம் வாழ்க்கை இப்போது இருப்பதை விட அதிக சந்தோஷமுள்ளதாக நடக்கும் என்பதில் என்ன சந்தேகம்? இன்று ஆன்மாவின் அதிக சந்தோஷ அனுபவத்துக்கு சரீரத்திலே நாம் செய்யக்கூடிய ஒரு சிறு மாறுதலை உங்களுக்கு பயிற்சியாக கொடுக்கிறேன். இந்த சரீர மாறுதல் மனதின் தன்மையில் மாறுதலை உண்டாக்குவதன் மூலம் ஆன்ம அனுபவத்திலே அதிக சந்தோஷத்தை உண்டாக்கும். தளர்ச்சி சாதனை. உடலில் இழுப்பு நிலை, டென்ஷன் இருப்பதால் மனநிலையும் அப்படி இருக்கிறது. ஆதலால் முதலில் உடலில் தளர்ச்சியை உண்டாக்க வேண்டும். சாதனை தொடங்குவதற்கு முன் உடல் முழுவதையும் தளர்ச்சியாக வைத்திருங்கள். எந்த நேரத்தில் ஓய்வு இருக்கிறதோ அந்த நேரத்தில் எல்லாம் உடலில் தளர்ச்சியை செய்யவும். எழுதும் போது, படிக்கும் போது கைகளை தளர்ச்சியாக வைத்திருங்கள். தூங்கும் போதும் இதை செய்துவிட்டு தூங்கினால் நன்றாக தூக்கம் வரும். 3 மணி நேரம் தூங்கினால் 8 மணி நேரம் தூங்கியதற்கு சமமாகும். மனதிலே உடல், உயிர், மனம், ஆன்மா என்ற 4 தனி பொருள்கள் இருக்கின்றன என்றும் இந்நான்கின் கூட்டுறவு இயக்கத்தின் பெயர் ஜீவனம் அல்லது வாழ்க்கை என்றும் இந்த வாழ்க்கையின் குறிக்கோள் ஆன்மாவின் அனுபவம் என்றும் இந்த ஆன்ம அனுபவம் ஆன்மாவுக்கு பிரபஞ்சத்தோடு நேர் தொடர்பு கொள்வதில் உண்டாவதல்ல என்றும் மனம்தான் புலன்களின் உதவியுடன் வெளியுலகை ஆன்மாவுக்கு அறிவிக்கிறதென்றும் அதன் வழியாகத்தான் ஆன்ம அனுபவம் உண்டாகிறதென்றும் மனத்திரிபுகளில் ஆன்மா உண்மையில் தனக்கு எதுவுமே ஏற்பட்டிருக்காத போதும் ஏற்பட்டதாக கருதும் அறியாமைதான் அதன் அனுபவத்திற்கு காரணம் என்றும் இந்த அறியாமையின் அடிப்படையில் மனதின் தொடர்பால் பொய்யான இன்ப துன்ப அனுபவங்களை ஆன்மா அனுபவிக்கிறது என்றும் அதற்கு அடிப்படை ஆன்மாவின் ஆசாபாசம் என்றும் முன்பு கண்டோம். மேற் சொன்னவைகளிலிருந்து ஒரு உண்மை உங்களுக்கு நன்றாக புலப்படும். அதாவது ஆசையும் பாசமும் அழிந்தால் அறியாமை அகன்றுவிடும், பிறப்பு இறப்பு துன்பம் நின்றுவிடும். இந்த பொய்யான அனுபவத்துக்கு பதில் அப்போது ஆன்மா தனக்குத்தானாய் இருந்து தன் உண்மை குணமாகிய ஆனந்த அனுபவத்திலே நிலைப்படும். இதை அறிந்தவுடன் இதில் என்ன கஷ்டம், இப்பொழுதே ஆசாபாசங்களை அகற்றிவிட்டு முக்தி பெற்றை பெற்றுவிடலாமே என்று கேட்க தோன்றுகின்றதா? அப்படியானால் எப்படி ஆசாபாசங்களிலிருந்து விடுபடுவது? அதற்குத்தான் மகான்கள் எல்லாம் காட்டிலே சென்று உறைந்து கந்த மூலங்களை உண்டு கண்மூடி மௌனியாகி தனியே இருப்பதற்கு எண்ணினார்கள். அதனால் நாமும் தன்னந்தனியாய் காட்டுக்கு சென்று வாழத் தொடங்கிவிட்டால் ஆசைப்படுவதற்கு ஒன்றுமே இருக்காது. ஆகையால் வெகு விரைவில் ஆசா பாசங்களை அடக்கி அறியாமையை அழித்து பேரின்பம் பெற்றுவிடலாம் என்று நீங்கள் கருதுவதானால் இன்னும் நீங்கள் என் ஆன்ம ரகசியத்தை புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். கேளுங்கள். ஒரு பிறந்த குழந்தையை 5வது வயதிலே ஒரு காட்டிலே கொண்டு போய் வைத்து விடுவோம். அது அங்குள்ள இந்த மூலங்களை உண்டு வளர்வதாக வைத்துக் கொள்வோம். அப்படியானால் அதற்கு ஆசாபாசங்கள் இருக்கா? அதனால் அறியாமை இல்லாமல் ஆனந்தமாய் இருக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? தெரிந்து கொள்ளுங்கள். மனிதனை இம்மண்ணுலகுக்கு அப்பால் ஒன்றுமே இல்லாத வெட்ட வெளியிலே குடியிருக்க செய்தாலும் அவன் ஆசாபாசங்கள் இல்லாமல் இருப்பான் என்று நம்பாதீர்கள். விண்ணுலகத்திலே இருக்கும் தேவர்களுக்கும் ஆசாபாசங்கள் உண்டு என்று உங்களுக்கு தெரியுமே. அன்னையின் கருவிலே வளரும் குழந்தைக்கும் ஆசாபாசங்கள் இருக்கின்றன என்பதை நிறை கர்ப்பனின் வயிற்றில் வளரும் சிசு அழுவதையும் சிரிப்பதையும் கொண்டு தெரிந்து கொள்ளலாமே. அதனால் காட்டுக்கு போவதாலோ, கண்மூடி இருப்பதாலோ, உண்ணாமல் இருப்பதாலோ, உறங்காமல் இருப்பதாலோ, பூத்த உடலோடு வானத்தில் பறப்பதாலோ, வகை வகையான அற்புதங்களை செய்வதாலோ, பேசாமல் இருப்பதாலோ, பிணம்போல கிடப்பதாலோ ஆசாபாசங்கள் அற்றி விடாது. ஏன் தெரியுமா? உண்மையில் ஆசாபாசங்கள் மனிதனுக்கு வெளியே எங்கும் இல்லை, எதிலும் இல்லை. உண்மையான ஆன்மாவின் வடிவிலேயும் அவை இல்லை. அப்படியானால் அதன் இருப்பிடம்தான் எங்கே? எது அது? எப்படித்தான் ஞான வடிவான ஆன்மாவை ஆட்கொண்டு ஆட்டி படைக்கிறது? அதை எப்படி அகற்றி ஆனந்தம் பெறலாம் என்ற கேள்வி எழுமல்லவா?
இப்படி ஒரு சிக்கல் இருக்க வேண்டும் என்று கூட நினைத்திராத சமயவாதிகள், தத்துவவாதிகள் நிறைந்திருக்கும் என்று விடுதலை பெற விரும்பும் ஒருவன் அறிந்தாக வேண்டிய அந்த அரிய ரகசியத்தை இன்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆசா பாசங்களின் இருப்பிடம், அறியாமையின் விளை பூமி மனம்தான். இப்படி நான் சொன்னவுடன், ஓ, இது முன்பே எல்லா தத்துவவாதிகளுக்கும் தெரியுமே என்று கேட்கிறீர்களா? இல்லை, அவர்களுக்கு சரியாக தெரியாது. ஏனென்றால் மனம் ஆன்மா அல்ல, மனமும் ஆன்மாவும் வெவ்வேறு பொருள்கள் என்று முன்பே உங்களுக்கு தெரியுமே. அப்படி இருக்க அறியாமை மனதின் குணம்தானே. அதனால் ஆன்மா ஏன் இன்ப துன்பம் பெற வேண்டும்? இதற்கு சரியான விடை சொல்லும் போதுதான் ஒரு பெரிய ரகசியத்தை நீங்கள் புரிந்து கொண்டு யோக ஆன்ம வித்தையின் அரிய உண்மையை அறிந்து அதிசயிக்க போகிறீர்கள். மரம் அசைவதை நீங்கள் பார்க்கிறீர்கள் அல்லவா? மரம் தானாக அசைகிறது, காற்று அதை அசைக்கிறது. அதனால் மரமும் அசைகிறது. காற்று மோதும் வரை மரம் அசையத்தான் செய்யும். அது அசையக்கூடாது என்று நாம் விரும்பினால் காற்று அதன் மேல் மோதாமல் இருக்கும்படி தடை செய்ய வேண்டும். காற்று மோதக்கூடிய நிலையில் இருக்கும் வரை மரம் அசையாமல் இருக்க முடியாது. ஆன்மா என்ற மரம் ஆசா பாசங்களாக அசைந்து கொண்டிருப்பதற்கு காரணம் மனம் எனும் காற்று அதை மோதிக்கொண்டிருப்பதால் தான். ஆன்மா அசையாமல் நிலை பெற வேண்டுமானால் அதற்கு மனதின் மோதுதல் இருக்கக்கூடாது. யோக வித்தையின் அனுபவ ரகசியம் புரிகிறதா? சித்த விருத்தி எனும் மனக்காற்றின் வேகத்தை ஆன்மாவின் மேல் பட முடியாதபடி நிரோதம் தடுத்தல் செய்துவிட்டால் ஆன்மா ஆசை அற்று நின்று விடும். அந்த நிலைக்கு ஸ்தித பிரஜ்ஞக, நிலை பெற்ற உணர்வினன் என்று பெயர். இப்பொழுது புரிகிறதா? யோக சாதனை ஒன்றுதான் ஆன்மாவுக்கு விடுதலை பயக்கும் என்று. மனமும் ஆன்மாவும் சேர்ந்திருக்கும் வரை அறியாமையும் ஆசா பாசமும் இன்ப துன்ப அனுபவங்களும் இருக்கத்தான் செய்யும். இடம் மாறுவதால், வேஷம் மாறுவதால், அற்புதங்களை செய்வதால் ஆன்ம விடுதலை கிடைக்காது. இங்கு இன்னொரு உண்மையை உங்களுக்கு சொல்கிறேன். மனமும் ஆன்மாவும் பிரிந்தால் பேரின்பம் என்று புரிகிறதல்லவா? காலை வெட்டிவிட்டால் ஒருவன் நடக்க முடியாது. அதேபோல் மனதை வெட்டிவிட்டால், நிறுத்திவிட்டால் விடுதலையாகிவிடும் என்று நீங்கள் நினைத்தாலும் அதுவும் தவறுதான். அனுபவம் இல்லாமல் படிப்பளவிலே யோக சூத்திரங்களை படிப்பவர்கள் நிரோதம் என்ற சொல்லுக்கு மனதை நிறுத்துதல் அல்லது அழித்துவிடல் என்று பொருள் கொள்கிறார்கள். ஆனால் யோக சாதனையின் போது நடப்பது என்ன தெரியுமா? மனம் அழிந்து போவதில்லை, அதன் சலனம் நின்று போவதும் இல்லை. இதற்கு பதிலாக மனம் முன்னை விட வேகமாய் ஆனால் ஒருமுகமாய் இயங்குகிறது. அந்த நிலையில் ஆன்மா மெதுமெதுவாக மனதின் பிடியிலே இருந்து நழுவி தனிப்படுகிறது. இதுதான் யோக சித்தி. அதாவது நீங்கள் ஒரு நீர் சுழலிலே அகப்பட்டு கொண்டால் எப்படி நீந்தி கரை சேர முடியாமல் தத்தளிப்பீர்களோ, அப்போது அந்த நீர் நிலை சுழற்சி ஒருமுகப்பட்டு நின்றால் எப்படி அதிலிருந்து எளிதாக நீந்தி கரை சேர்ந்து விடுவீர்களோ, அப்படி மன சூறாவளியிலே அகப்பட்டு உழன்று கொண்டிருக்கும் மனிதன் சூறாவளியை அடக்கினால் ஒழிய, அதாவது மனதை ஏகாக்கிரப்படுத்தி தியான நிலையில் இருத்தும் போது உணர்வு மயமான ஆன்மா அம்மன சூறாவளியிலிருந்து விடுபட்டு தனக்கு தானாய் சலனமற்ற ஆனந்த வடிவாய் காண்கிறது. இதுதான் யோக சாதனையின் ரகசியம். அதனால் பிறவி பெறும் பயனை விரும்புபவர்கள் தம்மையும் மனதையும் தனித்தறிந்து மனதை கட்டுப்படுத்தி வெளிப்பட முயற்சி செய்ய வேண்டும். மனம் குவியும் போது, திரளும் போது அதன் இயக்க வேகம் மிகவும் அதிகப்படுவதைத்தான் மனசக்தி என்கிறோம். அந்த சக்தியை கொண்டு நம் பழைய பந்தங்களையெல்லாம் தகர்த்தெறிவதற்கான முறையில் வாழ்க்கையை அமைத்து முன்னேறி செல்ல வேண்டும். அதற்கான வழிகள் உங்களுக்கு கற்பிக்கப்படும். அவ்வழி நிற்பீர்களானால் பிறர்க்கரிய பேரின்பம் பெற்று உய்வீர்கள். ஒரு பொருட்காட்சி சாலைக்கு போகிறோம். அங்கே அரிய சில காட்சிகள் உண்டு என்பதை அறிந்து அவைகளை காண போகிறோம். அங்கே சில ஊதுவத்தி கம்பெனிகள் பல நெடி தரும் வத்திகளை கொளுத்தி வைத்திருக்கிறார்கள். காட்சி சாலை முழுவதும் அந்த நெடி பரவி இருக்கிறது. நாம் அந்த வாசனை நுகர்வதற்கென்று காட்சி சாலைக்கு போகவில்லை, ஆனாலும் வேறு காரியமாகத்தான் போகிறோம். ஆனாலும் வேண்டாது இருந்தாலும் அந்த நெடியை நுகர்ந்து தானே ஆக வேண்டும். பவித்திரமாய் நிராமயமாய் நிஷ்கலமாய் இருந்த ஆன்மா இறைவனால் அமைக்கப்பட்ட காட்சி சாலையிலே இறைவனின் அற்புதங்களை கண்டுகளிக்க என வந்தது. இந்த இடத்திலே மனம் என்ற ஒரு பெரிய வாசனை அதை தாக்க தொடங்கியது. அது விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அந்த வாசனையை நுகர்ந்து அதனால் ஆகும் மாயை கோளாறுகளை அனுபவித்தானே ஆக வேண்டும். காட்சி சாலையின் நெடி நமக்கு தும்மலை உண்டாக்கி நம் இருதயத்துக்கும் கூட தீங்கு விளைவித்ததானாலும் அங்கிருந்து வெளிவரும் வரை அதற்கு உட்பட்டு தானே ஆக வேண்டும். பிரபஞ்ச காட்சி சாலையிலே இருந்து விடுதலை பெறும் வரை ஆன்மா
மாயையின் விளையாட்டிலே விளையாடித்தானே ஆக வேண்டும். இதற்கு முடிவு முன்பு சொன்னதைப் போல மாயா மனதிலே இருந்து ஆன்மா விடுதலை பெற வேண்டும். அதற்கு என்ன வழி? அனுபவ யோக உண்மைகளை அறியாதவர்கள் அனுபவத்துக்கு பொருத்தமில்லாத பல வழிகளை அழகான நடையில் விளக்குவார்கள். ஆனால் விளக்கும் அவர்களோ, அந்த விளக்கத்தை கேட்டு அதன்படி நடந்தவர்களோ மாயையிலிருந்து விடுபடாததை கொண்டு அவ்வழிகள் பயனற்றவை என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். நீங்கள் தான் சொல்லுங்களேன் பார்க்கலாம். மனமாயையிலிருந்து விடுபடுவதற்கு என்ன வழி என்று. இதற்கு முன்பே இதை பற்றிய விளக்கத்தை என்னிடம் நீங்கள் கேட்டிராவிட்டால் சரியாக சொல்ல மாட்டீர்கள் என்று நான் உறுதி கூறுகிறேன். மாயையை வெல்ல பக்தி, உபாசனை, பிரார்த்தனை, கடவுள் வழிபாடு, நோன்புகள் போன்றவைகளை மேற்கொள்ளலாம் என்று நீங்கள் சொன்னால் இவைகளும் அந்த மாயா மனத்தால் செய்யப்படுபவைதானே. பின் எப்படி அதிலிருந்து விடுதலை பெற முடியும்? இவைகள் எல்லாம் மன விடுதலையை பெறும் உண்மை சாதனைக்கு துணை சாதனங்களாய் இருக்கலாம் அன்றி நேர் சாதனமாகாது. இதற்கு அனுபவமான ஒரே வழி யோக வித்தை சொல்லும் ஏகாக்கிரம், தியானம், சமாதி, ஆன்மா சாட்சாத்காரம் என்ற சாதனைகள் தான். ஏனென்றால் ஏகாக்கிரத்தில் மாயமனம் கட்டுப்படுத்தப்படுகிறது, தியானத்தில் அதன் பிடிப்பு தளர செய்யப்படுகிறது, ஆன்ம சாட்சாத்காரத்தில் ஆன்மா அதிலிருந்து வெளிப்படுகிறது. இந்த சாதனைகள் மனதால் மனதை கொண்டு செய்யப்படுபவை அல்ல. ஆன்மா மனதை பிடித்து வில்ஃபோர்ஸ் செய்யும் சாதனைகளாகும். அதனால் யோக சாதனைதான் உண்மை நெறியாகும். யோக சாதனையில் ஆன்மா வில்ஃபோர்ஸ் மனதை தன்வயப்படுத்தி தன் விருப்பம் போல் செயல்படுத்தும் சக்தியை பெறுவதால் நாம் மானத தந்தி, மானச சிருஷ்டி, மனோலயம், சூஷ்ம தரிசனம், சூஷ்ம யாத்திரை முதலான பல அரிய சித்திகளை பெறுகிறோம். மனதின் வழி நாம் நடக்கும் வரை அறியாமையின் விளைவுகளான விபரீதங்களை, கர்மத்தின் கைப்பாவையாய் விளையாடும் பொம்மை விளையாட்டை தவிர நாம் விரும்பும் ஒரு சிறு விருப்பத்தையும் நிறைவேற்றி கொள்ள முடியாத அடிமை வாழ்க்கையைத்தான் நடத்துவோம். பழைய போதனைகளையும் பழைய நெறிகளையும் புறக்கணித்து விட்டு இந்த புதிய ஆனால் மிக பழைய நெறியில் வந்து விதியை வென்று விருப்பமான வாழ்க்கையை உருவாக்கி வாழ்ந்து ஈகப்பர இன்பங்களை பெற்று பேரானந்தம் உருவீர்களாக. ஒரு நாளைக்கு ஒரு மனிதனின் உடலிலிருந்து அவனை, அதாவது உணர்வையும் மனதையும் பிரித்து விடுவதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். அந்த நிலையிலே, அதாவது ஆன்மாவும் மனமும் உடலில் இல்லாதிருக்கும் நிலையிலே உடல் எப்படி இருக்கும் என்று நீங்கள் அனுமானித்தது உண்டா? இல்லை. அப்படி நினைத்து பார்க்க வேண்டிய சூழ்நிலையே ஏற்பட்டு இருக்காது அல்லவா? ஆன்ம வித்தையின் அரும் ரகசியங்களை பலதிலே ஆன்மாவை, மனதை, உடலை இம்மூன்றுக்கும் உள்ள தொடர்பை அனுபவ முறையில் அறிந்து கொள்வதில் இந்த அனுமான ஆராய்ச்சியும் ஒன்று. கேளுங்கள் இதை. ஆன்மாவும் மனதும் இல்லாத உடல் உயிரோடு இருக்கும், இருதயம் துடிக்கும், இரத்த ஓட்டம் நடக்கும், இரைப்பை பிசையும், கோளங்கள் சுரக்கும், நரம்புகள் உணர்வோடு இருக்கும். அதாவது ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது உடல் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். ஏதாவது ஒரு வழியிலே வயிற்றில் உணவை செலுத்துவதாக வைத்துக் கொள்வோம். அது ஜீரணமாகும், சுவாசம் நடக்கும். ஆனால் மனிதன் உடலிலே இருக்கும் பொழுது நடைபெறும் இந்திரிய இயக்கங்கள் இருக்காது. அதனால் மலஜலம் வெளியாகாது. மூத்திரப்பை நிறைந்துவிட்டால் ஒரு சமயம் தானாக கொஞ்சமாக நீர் வெளிப்படும். இப்போது ஒரு அதிசயம் சொல்ல போகிறேன். இது யோகிகள் கண்ட பேரதிசயம். மனமும் ஆன்மாவும் இல்லாமல் யந்திரம் போல் இயங்கிக் கொண்டிருக்கும் உடலிலே ஒரு சுவையான பொருளை தொண்டை வழி செலுத்தினால் அது எளிதாக வயிற்றுக்குள் செல்லும். ஒரு கசப்பான பண்டத்தை செலுத்தினால் அது வயிற்றுக்குள் செல்லாமல் உணவு குழல் இறுகி அது உள் செல்வதை தடுக்கும். அந்த நிலையிலே பலத்த ஒரு சப்தத்தை அதன் செவியிலே பட செய்தால் இருதயம் வேகமாக துடிக்கும். அந்த உடலின் பக்கத்திலே ஒரு விஷ பாம்பை நிறுத்தி வைத்தால் ரத்தமெல்லாம் கருத்து போகும். அதன் கண்ணிலே மிகவும் பிரகாசமான ஒளியை பட செய்தால் இமைகள் அழுந்தும். அதன் கால் முட்டி மேல் தட்டினீர்களானால் கால் பக்கவாட்டத்திலே நகரும். உடலின் இந்த இயக்கங்கள் எல்லாம் எப்படி நடைபெறுகின்றன? உடலின் மனமும் இல்லை, ஆன்மாவும் இல்லை. ஆனால் உடலில் அறிவுத்தன்மையான எதிர்ப்பு இயக்கங்கள் எப்படி நடைபெற முடிந்தது? இதிலிருந்து ஒரு பெரிய உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையில் உடல் இயக்கங்கள் நம்மாலோ நம் மனதாலோ நடைபெறுவதில்லை. உடல் இயக்கங்கள் உடலின் அணு அணுவிலே இருக்கும் மறைஞானம் என்ற அறிவால் நடைபெறுகிறது. நாமும் நம் மனதும் உடலில் இருக்கும்போது நாம் விருப்பப்படி அவ்வியக்கத்தை கூட்டியோ குறைத்தோ நடைபெற செய்கிறோம். அன்று உடலின் இயக்கத்துக்கு நாம் பொறுப்பாளி அல்ல. அதை கூட்டலாம், குறைக்கலாம், கொடுக்கலாம். ஆனால் இயக்கத்தின் அடிப்படை நாம் அல்ல. அது மறை உணர்வு. இதிலிருந்து இப்போதைக்கு நான் சொல்லும் பெரிய ஆன்மீக தத்துவத்தை அனுமானித்து புரிந்து கொள்ள வேண்டும். பின்னால் நீங்கள் சாதனையில் முன்னேறும் போது இதை அனுபவமாக நேருக்கு நேராக புரிந்து கொள்வீர்கள்.
அந்த தத்துவம் இதுதான். மனிதனின் உடலாக ஆகியிருக்கும் ஒவ்வொரு அணுவும் செல்லும் தனி உணர்வு கொண்ட பிராணிகள். உடலின் ஒவ்வொரு அணுவுக்கும் அறிவு உண்டு. மனிதர்கள் எப்படி நாகரிகத்தால், பண்பாட்டால், உடையால், உணவு முறையால் இனமாக செயல்படுகிறார்களோ அப்படி மனித உடலின் செல்களும் மாமிசம், நரம்பு, இரத்தம் போன்ற தாது இனங்களாக இணைந்து செயல்படுகிறது. காரம் சாப்பிடுபவன் தமிழன், சப்பாத்தி சாப்பிடுபவன் பஞ்சாபி என்று சொல்லும்போது பல மக்களின் ஒருமைப்பாட்டை குறிப்பது போல மாமிசம், எலும்பு என்று சொல்லும்போது பல அறிவு படைத்த செல்களின் ஒருமைப்பாட்டை குறிக்கிறோம். இதை நான் ஏன் சொல்கிறேன் தெரியுமா? மனித உடல் தனி அறிவு பெற்றது. அதனால் அதைவிட பெரிய அறிவாகிய நாம் இந்த உடல் அறிவுக்கு இப்படி இரு அப்படி இரு என்று உத்தரவு போட்டால் அதன்படி உடல் இருக்கும். மறைந்துரையும் மகரிஷிகள் தம் உடல் அறிவுக்கு கடுமையான ஆணை இட்டிருப்பதால் அவர்கள் உடல் ஆயிரம் ஆண்டுகள் அழியாமல் மாறாமல் இருந்து வருகிறது. நீங்கள் ஓரளவாவது உங்கள் உடல் அறிவுக்கு ஆணையிட தெரிந்து கொண்டீர்களானால் உங்கள் மனதுக்கு விரோதமாய், உங்கள் விருப்பத்துக்கு மாறாய் உடல் இயங்காமல் உங்களுக்கு என்றும் சந்தோஷம் அளிக்கும் முறையிலே இயங்கி வரும். இதை கொண்டு உடல் அறிவில் உங்கள் அறிவு என்னென்ன செய்ய முடியும் என்பதை நீங்கள் அனுமானித்து தெரிந்து கொள்ளலாம். உடல் அறிவை வசப்படுத்தியவர்கள் என்னென்ன அற்புதங்களை செய்திருக்கிறார்கள் என்று தெரியுமா? அருந்து போன விரலுக்கு பதில் புது விரலை உண்டாக்கி இருக்கிறார்கள். அறுத்து எடுத்து விடப்பட்ட எலும்புக்கு பதில் புதிய எலும்பை உண்டாக்கி இருக்கிறார்கள். பழுதடைந்த இருதய தசைகளை புதுப்பிக்க செய்திருக்கிறார்கள். போக போக இந்த கூற்றுகள் எல்லாம் உண்மைதான் என்பதை நிதர்சனமாக நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். அந்த பெருவாழ்வு உங்களுக்கு வேண்டாமா? வேண்டுமானால் இந்த சாதனையை உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அதிக நலம் பெறுவீர்கள். அருள். ஓம் தொடரும்.